திவாகரன்றது நீங்கள் தானே இது பற்றி கொஞ்சம் ஓகே இன்றைக்கு உங்களுக்கு பர்த்டே அவன் சொல்லி கிஃப்ட் அனுப்பி வச்சுருக்காங்க உள்ளுக்கு போய் மிச்சம் என்னென்ன கிஃப்ட் வந்து பார்ப்போமா ஓகே ஹாய் வணக்கம் வணக்கம் கொஞ்சம் டிசென்டர் வந்து ஓகே திவாகரன் என்னோட பேர் ஓகே இன்னைக்கு வந்து உங்களோட பர்த்டே எத்தனையாவது பர்த்டே 16 ஓகே உங்களோட 16வது பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்பெஷலாக கேக் வந்து கேக் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கு அப்போ இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய கிஃப்ட்டுகள் வந்துருக்குது அப்போ என்னென்ன கிஃப்ட்டுன்னு பார்க்கும் முதல்ல யார் கொடுத்து விட்டுருப்பாங்க அம்மாவா இல்லையே அம்மா கிட்ட இருந்தது இல்லையே என்ன பேர் சொன்னீங்கன்றதை நான் தெரியும் அது இல்லையா இல்லை அந்த பேரில் வேறு இல்லை என் ரிலேட்டிவ்ல யாரும் அப்படி இல்லையா செய்கிற அளவுக்கு இல்லை நல்லா யோசிச்சு பாருங்களேன் ரிலேட்டிவ்ல இல்லையா அவங்க யார் அட்டையா அதுதான் அப்போ அவங்க கொடுத்துட்டு மாட்டாங்களா அட்டையும் கொடுத்துட்டு வந்தாலே அவங்க தான் வீடே காட்டி விட்டுருங்க எங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்களா சரி ஓகே என்னென்ன கிஃப்ட் வந்துருக்கும் ஐடியா இருக்கா இல்லை பார்க்கக்குள்ள தெரியுற மாதிரி என்ன இருக்கும் ஃபோட்டோ ஃப்ரேமா ஷூராக ஃபோட்டோ ஃப்ரேம் தானா சரி அப்படின்னா இருக்கா சரியா அப்படி இல்லை அப்போ இது ஃபோட்டோ ஃப்ரேம் தானே ஓகே அப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான ஃபோட்டோ இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க என்ன மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் உங்களோட ஃபோட்டோ இருக்கும் சரியா சரியா எந்த ஸ்கூல் சரி ஓகே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் தடவி பார்த்து இன்னொரு ஆப்ஷனும் நான் தருவேன் நீங்கள் தடவி பார்த்து வேறு ஏதாவது கூட சொல்லிடுங்க இல்லாட்டி ஷூராக ஃபோட்டோ ஃப்ரேம் நீங்களே சொல்லுங்கள் சும்மா பேப்பர் கிழிச்சிருக்கலாம் அதுக்கு என்ன இருக்கும் சொல்லிட்டு ஒரு கெஸிங்கில் என்னவா இருக்கும் ஃபோட்டோ ஃப்ரேம் தானா ஷூராக ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வேறு 2 பாகங்கள் இருக்கு சரி அது ஃபோட்டோ ஃப்ரேம் இல்லைன்னா நான் ரிட்டர்ன் எடுத்துருவேன் ஓகே அது நான் கொண்டு வருவேன் எனக்கு ஷூரா ஏன்னா அதில் இருக்க கிஃப்ட்டை சரியாக கண்டுபிடிச்சா தான் அந்த கிஃப்டெல்லாம் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்தால் அது உங்களுக்கு தந்துடுவேன் சரியா அது ஃபோட்டோ ஃப்ரேம் இல்லைன்னா நான் கொண்டு போயிடுவேன் ஷூர் தானே அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது சரி தானே சரி ஓகே ஃபீல் பண்ணுறேன் இல்லை சரிங்க உங்களுக்கு தானே நான் ரிட்டர்ன் தானே கொண்டு வரேன் அப்படி ஃபோட்டோ ஃப்ரேம் தான் உங்கள்கிட்ட தருவேன் தப்பு பண்ணிட்டனே இப்போ யோசிக்கிறீங்களா தப்பா சொல்லிட்டனே அப்படி என்னன்னே கண்டுபிடிக்க இல்லாத அளவுக்கு ஒரு பேக்கிங்கை போட்டு கொண்டாந்து என்ன மிஸ் பண்ணிட்டீங்களே அப்போ இந்த கிஃப்ட் வந்து எங்களுக்கு சரிதானே ஃபுல்லாக பேக்கெட்டை கிழிச்சிடுங்க கிழிச்செடுத்து அதை தூக்கி காட்டிடா சரி என்ன செய்கிறது சரியாக கண்டுபிடிச்சிருந்தா தந்துருப்போம் ஓகே நீங்கள் இது வந்து தவறான ஆன்சர் பண்ணிருக்கீங்க வந்து போட்டி மாதிரி எப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து கிஃப்ட்டும் நாங்கள் தருவோம் தெரியக்குள்ள நீங்கள் வந்து அது சரியானதாக சொல்லணும் கெஸ் பண்ணி அப்போ தான் அந்த கிஃப்ட்டும் உங்களுக்கு வரும் சரிதானே இப்போ நீங்கள் அனுப்பிவிட்டாலே சரியாக சொல்ல இல்லையே அம்மாவை தான் சொல்கிறீங்க ஆனால் அம்மாட்ட இருந்து வேறு இல்லை சரியான பர்சனை சொல்லாட்டிக்கு எல்லா கிஃப்ட்டும் நீங்கள் ஜெயிச்சு வாங்குற கிஃப்டே நான் திருப்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிடுவோம் பரவாயில்லையா நீங்க பார்த்தது இல்லையா யூடியூப்ல நான் இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் வருவாங்க எப்படிலாம் செய்வாங்க பார்த்தது இல்லையா அப்போ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உங்கள்கிட்ட கிஃப்ட் கொண்டு வந்து வச்சோடு நிற்கிறவங்களா ஹாப்பியாக தான் இருக்கு சரி இதுக்குள்ள என்ன இருக்கும் ஐடியா இல்லை அப்படி சொல்லிடாது என்ன இருக்குன்னு சொன்னால் தான் அந்த கிஃப்ட் உங்களுக்கு இல்லாட்டி ரிட்டர்ன் எனக்கு என்னது சரி தந்தா தொட்டு பார்த்து கண்டுபிடிப்பீங்களா டச் பண்ணி பாரு என்னது சாக்லேட் பாக்ஸா இல்லை தெரியாது கெஸ் சொல்லணும் சரியா சொல்லணும் நல்லா யோசிச்சு பாருங்க சாக்லேட்டா தானா ஷுவரா அப்புறம் இந்த கிஃப்ட்டும் எனக்கு வந்துடும் நான் சொல்கிறேன் சாக்லேட் இல்லைன்ட்டு அப்புறம் என்னட்ட கிஃப்ட் வந்தோன்னா கவலைப்படக்கூடாது அநியாயமாக மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு குலுக்கி பார்க்கலாம் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியா சரி ஓகே பேக்கெட் கிளீங்க இது வந்து சரி இன்னொரு குழு தான் உங்களோட பிரதர்ஸ் ஆக்களுக்கு அப்படின்னு சேர்த்து தான் வந்திருக்கு இந்த கிஃப்ட் வந்து சின்ன ஆக்களுக்கு உங்களுக்கு தம்பி தங்கச்சி இருக்காங்களா இல்லை தம்பிங்க 2 பேரும் தம்பி அவங்களுக்கு சேர்த்து தான் வந்திருக்கு அவங்களுக்காக இருக்குமாண்டு பேக்கெட் கிளிங்க பேக்கெட் கிளிச்சா தான் எடுக்கலாம் அதுக்குள்ள
எங்கள் தம்பிங்களை இங்கே கூப்பிடுங்க பக்கத்தில். ஓகே, அண்ணாட பிறந்த நாளுக்கு சேர்த்து உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்காங்க. இப்போ யார் அனுப்பியிருப்பாங்க நீங்கள் சரி சொல்லுங்கள். அண்ணா தான் சொல்கிறாரு இல்லை, உங்களுக்கு ஏதாவது சரி ஐடியா இருக்குன்னு தானே? நீங்கள் யார் நினைக்கிறீங்க? உங்களோட பேர் என்ன ஃபஸ்ட்டு? உங்களோட பேர் அருண் நிதிஷ். ஓகே, அழகான பேர். அப்போ யாராக இருக்கும்? அம்மாவை தான் இருக்குமா? சரி, அம்மான்னு சொன்னால் அம்மாவை எந்த அளவுக்கு பிடிக்கும்? அம்மா அங்கே இருக்காங்க, இப்போ வெளியாண்டு இருக்காங்க. அப்போ அம்மாவை பிடிக்குமா? எந்த அளவுக்கு பிடிக்கும்? நிறைய பிடிக்குமா? நிறையன்னா எந்த அளவுக்கு பிடிக்கும்? அவங்க மிஸ் பண்ணுறீங்களா? இல்லையா? அம்மா வெளிநாட்டில் இருக்காங்க, நீங்கள் இங்கே தனியாக இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அம்மாவை நினச்சி கவலையாக இருக்கிறேன் இல்லையா? தனியாக இருக்கலாமண்டு, அம்மா இருந்தால் நல்லா இருக்குமெண்டு. அப்படியா? உங்களுக்கு அம்மா பிடிக்காதா? பிடிக்காதா? பிடிக்கலாம். ஓகே, அப்போ அண்ணா என்ன மாதிரி குழப்படியும் அடிப்பார போட்டு நல்லா அடிப்பாருன்னு அடிக்க மாட்டாரா? பக்குவமா பார்த்து கொண்டுறாரா? அப்படியா? சரி, ஓகே. அப்போ அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம்மா என்ன வந்திருக்குண்டு. என்னவா இருக்கும்? இல்லை இல்லை, என் சாக்லேட்ஸ் என்ன பிடிக்குமா? அப்போ சாக்லேட்ஸ் கொடுத்துட்டு எனக்கு கவலையா இருக்கா? என்ன நல்லா திங்க் பண்ணிட்டாங்க. உங்களை சுற்றி இருக்கிற பொருட்களை வச்சுக்கொண்டு அது சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் தான் வந்து இருக்கும். அதே தான். ஓப்பன் பண்ணுங்க பாருங்க, எல்லாம் சரியா இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் ஓகே இருக்கா? சரி, அதை விட இப்போ உங்களுக்கு ஃபைனலாக இன்னொரு கிஃப்ட் வந்துருக்கு. இது என்ன இருக்கு? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் எல்லாமே நான் தரது எல்லாமே தவறாக தானே சொல்கிறீங்க. அதே இந்த கரண்ட் டிஸ்க் மட்டும்தான் சரியாக சொல்லியிருக்கீங்க. அதை மட்டும் தந்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு போதான் போகிறோம். இது என்ன இருக்கு? இதை பக்கம் என்ன மாதிரி தெரியுது? ஃபோட்டோ இல்லையே. ஃபோட்டோவாகவும் இருக்கலாம், செஸ் போட்டாகவும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சரியானதை நீங்கள் தான் சொல்லணும். ஐடியா இல்லையா? இல்லை. சரி, தான் பாருங்க, தொட்டு பார்த்து சரி சொல்லுங்க என்ன இருக்கும் வந்து. செஸ் போர்டா? செஸ் போர்டா? நல்லபடியாக எடுத்துருக்காங்க. நல்லபடியாக ரெண்டு பக்கம் வந்துருக்காங்க, முன்னாலும் இருக்காங்க. ஃபோட்டோ சரி, இதை ஓப்பன் பண்ணுங்க. சரி, கொடுத்து விட்ட கிஃப்ட்டில் ஃபோட்டோ ஃப்ரேம் ஆச்சு நீங்கள் வச்சுருக்க தானே வேணும். எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு போனால் சரியில்லையே. ஒரு கவிதை ஒன்று அனுப்பியிருக்காங்களே, அது என்னென்னு கொஞ்சம் சத்தமாக வாசிங்க வேணும். எனக்கும் தெரியாது, நீங்கள் வாசித்து காட்டினீங்கன்னா எனக்கும் கேட்கும். මගේ ආදරණීය පුතේ, ඔබ ඉපදුනේ මෙම දිනේ. නැවතත් ඔබේ උච්චාරණය කළ හැඬීම තුළ මම නැවත ඉපදිමි. අම්මා කිව්වා, ඔබ තත්ත්වය දුන්නා. ඔයාව මගේ අතේ තියාගෙන ඉන්න ඒ මොහොත ලෝකය මගේ බව මට දැනුනි. ඔබේ දරුවා සිනාසෙයි. මට මගේ මානසිය අමතක වුණා. දවසින් දවස ඔබේ ඩ්‍රෝල් පාදුව ඉල්ලා සිටීම සතුටක් විය. ඔබේ අධ්‍යාපනයට දුක්ෂයි. නිර්භීත වෙන්න, බෝ සාර්ථකත්වයෙන් ගෙන එන්න. ලෝකයේ විසින් අගය කරන ලද වසර ගණනාවක් ජීවත් වීමට ජය වේවා. அப்போ இது வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து விட்டது வந்து உங்களோட அம்மா தான். சரியா? நீங்கள் ஸ்டார்ட்லேயே வந்தோன்னு அவங்கள தான் சொன்னீங்க. வேறு யாராவது கொடுத்து விட இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா இல்லை, அவங்கள தவிர யாருமே இல்லைன்னு சொன்னீங்க. ஸோ அவங்களுமே உங்களை விட்டு இவ்வளோ தூரம் பிரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். ஸோ என்ன செய்கிறது, வேலை அது இது உங்களெல்லாம் வளர்க்கணும், அடுத்த ஸ்டெப்புக்கு பிள்ளைகளை கொண்டு போகணும், குடும்பத்தை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும். அதனால தான் பிரிஞ்சிருந்து இவ்வளோமே செய்து கொள்கிறோன்னு சொன்னவங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க வந்து தனியை விட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் படப்பொருட்கள் இருக்கிறீங்க. ஸோ யாருமே உங்களுக்கு பக்கத்துலேருந்து பார்த்து உங்களுக்கு தேவையானது வேண்டிய நேரத்தில் இப்போ அம்மா இருந்தாங்கன்னா உங்களுக்கு சாப்பாடாக என்னவோ வேண்டிய நேரத்தில் எல்லாமே கிடைக்கும். ஆனால் பேருக்கு இல்லை, அதே மாதிரி தான் இருக்கிறீங்கன்னு சொன்னவங்க. ரெண்டாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே தான் பக்கத்துலேருந்து கவனித்து கொள்ள முடியல அந்த ஏக்கமும், அந்த தான் பக்கத்தில் இருந்தால் பிள்ளைகளை இன்னும் நல்லா பார்த்துருப்பேன்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. சரியா? அப்போ நீங்கள் வந்து அவங்க பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி எப்போவுமே அதை நினச்சி யோசிச்சு கொண்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காமல் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க தம்பியாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நீங்கள் வந்து படித்து ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் தான் உங்களை பார்த்து தம்பியாக அவங்களோட படிப்பை கொண்டு போவாங்க. ஸோ நீங்கள் அம்மா இல்லை தானே, என்ன கவனிக்க ஆள் இல்லை தானே சொல்லி நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு உங்களோட பாட்டில் வெளியில் எல்லாம் தெரிஞ்சு தேவையில்லாத சின்ன இடங்கள் அப்படி இப்படிலாம் நீங்கள் போக மாட்டீங்கன்னு சொன்னவங்க. அதெல்லாம் இந்த காலத்தில் ஈஸி தானே.
அப்போ அந்த மாதிரிலாம் போயிடாமல் அம்மா இல்லை, அம்மா கஷ்டப்படுறது உங்களுக்காக, அதை நினச்சி அதை உணர்ந்து நீங்கள் உங்களோட பாட்டில் படிப்பை பாருங்கள். படித்து லைஃப்பில் அடுத்த கட்டம் என்ன செய்கிறது, என்ன வேணுமோ அதை மட்டும் பாருங்க. ஸோ உங்களுக்காக தான் அவங்க இவ்வளோ தூரம் பிரிஞ்சிருந்து கஷ்டப்படுறாங்க. அப்போ அதை வந்து சொல்லிவிட சொன்னாங்க. அவங்க டிரெக்டாகவே உங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி. ஆனால் இருந்தாலுமே இந்த பர்த்டே டைமில் உங்களுக்கு இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, உங்கள்கிட்ட வேண்டி கேட்குறது இது ஒன்று தான். நான் உங்களுக்கு அப்படி கஷ்டப்படுறேன், நீங்களாம் எனக்கு அப்படி படிச்சிருந்தா போதும். இப்போ நீங்கள் படிச்சுட்டு நாளைக்கு நல்லா அவ்வளோ கேட்கல அம்மாவை வச்சு பார்ப்பீங்களோ இல்லாட்டி அம்மா அந்த டைமில் இருப்பாங்களோ இல்லையோ தெரியாது. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே எப்போ என்ன நடக்கும்னு சொல்லிக்கொண்டு இல்லை. ஆனால் நீங்கள் படித்து நீங்கள் நல்லா இருக்கணும், அம்மா ஏன் யோசிக்கிற நாளைக்கு அவா இல்லாட்டிக்கும் நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு இதண்டி கொண்டு நிற்க தேவையில்லைன்னு நீங்கள் உங்களோட சொந்த காலத்தில் சொந்த படிப்பில் சொந்த இதில் இருந்துட்டு போயிடலாம். இந்த காலத்தில் எல்லாருமே கூட இருப்பாங்கன்னு இல்லையே, எவ்வளோதான் சொந்த வேணும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கள் எங்களை தான் வளர்த்துக்கொள்ளணும் தானே. அப்போ அதெல்லாம் நினச்சி தான் உங்களுக்காக இந்த பர்த்டே வந்து அவங்க கூட இல்லை. ஸோ அதை நினைச்சு நீங்கள் கவலைப்படக்கூடாது. அதை விட இனி வேற காலங்கள்லையும் நீங்கள் இதை பற்றி யோசிக்கக்கூடாது. உங்களோட ஆம்பிஷன் என்ன, உங்களோட இதென்னு யோசித்து நீங்களே அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை தயார் பண்ணி கொள்ளணும். வீட்டில் அம்மா இருந்தால் அவங்க வந்து இதை படி இதை செய் இன்ன டைமில் எலும்பு அது எல்லாத்தையுமே பார்த்து கொள்ளுவாங்க. இப்போ யாருமே இல்லைன்னா அப்போ அம்மா இல்லாட்டிக்கு இப்போ நிறைய பேர் இல்லாத மாதிரி தான். எவ்வளோ பேர் இருந்தாலும் அம்மா இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான். அந்த எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே அம்மாட்டு தானே போவாங்க. ஆம்பளை பிள்ளையில இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையில இருந்தாலும் சரி, எல்லா விஷயம் அம்மாட்டு தான் மேலே கிடைக்கும். அப்போ கூட இல்லைன்றதுக்குள்ள அது ஒரு பெரிய விஷயம்தான், கூட இல்லாமல் தனியாக வளர்றது. ஆனால் அவங்க போயிருக்கிறது உங்களுக்காக தானே. அப்போ அதை நினைச்சு நீங்கள் படித்து நீங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வேலையில் போகணுன்னா அவங்க அப்படி போயிருந்து கஷ்டப்படுறது இல்லையே. நீங்கள் அவங்க தம்பியாக்களை பார்த்துக்கொள்வீங்க, நீங்கள் வீட்டு பார்ப்பீங்க, அப்போ அவங்க உங்களோட சேர்ந்து இருக்கலாம் தானே. ஸோ அதெல்லாம் தான் அவங்க சொல்லிவிட சொன்னவங்க. ஸோ நாங்கள் கேக் கட் பண்ணுவோமா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear. Happy birthday to you. ஓகே, நீங்கள் ஃபைனலாக உங்களோட அம்மாவுக்கு என்ன சொல்லிவிட ஆசைப்படுறீங்க? தேங்க்யூ மட்டும் சொல்லக்கூடாது, சரியா? இல்லை ஐ லவ் யூ அம்மான்னு சொல்லுறது. அதை விட அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் செய்வீங்களா? என்ன செய்வீங்க ஃப்யூச்சரில்? என்ன வேறு பிளான் உங்களுக்கு? ஓகே, ஆல் தி பெஸ்ட் அதுக்காக. ஸோ நீங்கள் மேலும் அதை நினச்சி அதுக்காண்டியே படித்து உங்கள் டைமில் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபுல் ஹாப்பி தானே? வேறு எதாவது ஸ்பெஷலாக சொல்லிவிடணும் அம்மாவுக்கு? இல்லை. ஓகே, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம், சரியா?